பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, சங்கீதம் 3ஆம் சங்கீதம் தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகும் பொழுது பாடப்பட்ட சங்கீதம் தான் 3ஆம் சங்கீதம். அதில் அவர் சொல்லுகிறார், ஆமை கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் அநேகராய் இருக்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு 2வது சொல்லுகிறார், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆமை அவன் ஆத்துமாவை குறித்து சொல்லு அநேக அப்படின்றால் கர்த்தர் அவனை கைவிட்டார். ஆமை கர்த்தர் அவரோடு கூட இல்லை என்று சொல்லி மக்கள் எண்ணுகிறார்கள். பேசுகிறதையெல்லாம் தாவீது கேட்டு பாடுகிற சங்கீதம் தான் 3ஆம் சங்கீதம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, அவனுக்கு எல்லாம் எதிராக இருக்கிற சூழ்நிலையிலே, அநேகர விரோதம் செய்கிற எழும்பி நிற்கிற சூழ்நிலையிலே, ஆமேன், அவன் சொல்லுகிறான், மக்கள் 1000 சொன்னாலும் கர்த்தாவே நீர் எனக்கு கேடகம், எனக்கு மகிமையும், என் தலையை உயர்த்துவருமாயிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் நமக்கு விரோதமான 1000 காரியங்களை சொன்னாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அவர் நமக்கு கேடகமாக, மகிமையாக, தலையை உயர்த்துவதாக இருக்கிறார். ஆகவே நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தலையை உயர்த்துவார். ஆகவே மனிதனுடைய வார்த்தைக்கும் முகத்துக்கும் அஞ்சாதிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு எதிரிகள் சத்துருக்கள் பெருகி இருந்தாலும் நீர் எங்களுக்கு கேடகமாக, மகிமையாக, தலையை உயர்த்துவதாக இருக்கிறேன். ஒவ்வொருவருடைய தலையை உயர்த்தும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.